This is Fatima Like my channel. First time இந்த சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே க்யூட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். பேக்ரவுண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். குக்கிங் சீரீஸில் பார்ட் 3. ஓகே கைஸ், நான் ஒரு சேலஞ்ச் எடுக்க போகிறேன். வீக்லி நான் குக்கிங் vlog அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஐடியா நல்லா இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்லி குக்கிங் சீரீஸை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீக் சாட்டர்டே நாங்கள் என்னென்னலாம் குக் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நண்டு கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு அண்டு ரைஸ். நாங்கள் மேக் பண்ணுற இந்த டிஷ்ஷஸில் ஒரு ட்விஸ்ட் வேறு நடந்துச்சு. அது என்னன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஒன் பை ஒன்னாக நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நண்டு கிரேவி மேக் பண்ணுறதுக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். தனியா, சீரகம், சோம்பு, மிளகு, ஆனியன், டொமேட்டோ. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் தான் இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். இந்த மிக்சர் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதில் இந்த தேங்காவை தேவையான அளவு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ லைட்டாக கிரைண்ட் ஆனதுமே நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே எங்கள் மம்மியை அரிசி சோக் பண்ண சொன்னாங்க. வாட்டர் ஆட் பண்ணி நான் அதையுமே வாஷ் பண்ணி நல்லா சோக் பண்ண வச்சிட்டேன். இப்போ நம்ம கிரேவிக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆனியன், பூண்டு எல்லாமே இடித்து எடுத்துக்கோங்க. இது கூடயே கறி லீஃப், க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, இது கூடயே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. அண்டு நல்லா ஹீட் ஆனதுமே கடுகு, உளுத்தப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும். நாங்கள் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேட்டில் கொத்தமல்லி மட்டும் போடாமல் மீதி எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே போட்டு நல்லா லைட் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் எங்கள் மம்மி வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்மே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஒரு 1 நிமிட் அது பாயில் ஆனதும் நீங்கள் நண்டை வாஷ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை திருப்பியுமே வாஷ் பண்ணி ரைஸ் குக் ஆகிறதுக்கு வச்சாச்சு அடுப்பில். ஓகே, ஒரு 20 நிமிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நண்டு எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஆனியன், டொமேட்டோ போட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மீன் குழம்பு செய்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கறி லீஃப், சின்ன வெங்காயம், டொமேட்டோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடயே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரட்டும். இதுக்குள்ளே நம்ம மிக்சர் ரெடி பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரில் புளி வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதையுமே நம்ம வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எங்கள் மம்மி வீட்லேயே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், தென் தேவையான அளவு சால்ட், கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த ஃப்ரை பண்ணுறதுக்காக, இப்போ நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டைமில் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதை ஆட் பண்ணி இது கூடயே தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குழம்பு நல்லா ப்ரிப்பேர் ஆகும். இந்த 5 to 10 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா சூப்பராக ஆகிடும். நான் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு தான் மேக் பண்ண போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் ஆச்சி சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். அண்டு சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் அண்டு சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட ஃபிஷ் ஃப்ரை மசாலாமே ஆட் பண்ணிக்கிறோம். அது வீடியோ கட் ஆகிடுச்சு. நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுமே கறி லீஃப் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி சோக் பண்ண வச்சுருங்க. இப்போது இங்கே நம்ம குழம்பு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி கல்லுப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாத்தையுமே நம்ம குழம்புல போட்டுடலாம். 1 by 1 நம்ம போடணும். 1 by 1 நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம் குழம்புல.
ஆட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஒரு 15 நிமிட்ஸ் விட்டாலே போதும், உங்களுக்கு ஃபிஷ்ஷுமே குக் ஆகிடும். கைஸ் நம்ம என்னென்ன குக் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாமா? ரைஸ், நண்டு கிரேவி, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நண்டு தொக்கு, மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன ட்விஸ்ட்டுன்னா, நான் வீடியோ vlog எடுக்கிறேன்னு தெரிஞ்சு சிக்கன் லெக் ரெசிபி சொல்லாமலே விட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டால் இன்னொரு vlogல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஃபுல் vlogயே முடிச்சுட்டு தான் பார்த்தேன் சிக்கன் வந்து செஞ்சுருக்காங்கன்ட்டு. இதுதான் அந்த ட்விஸ்ட்டு. உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லாஸ்ட்டில் நீங்கள் இந்த டிஷ்ஷை மட்டும் சொல்லவே இல்லையன்ட்டு. சிக்கன் லெக் பீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், மம்மி குக் பண்ண எல்லா டிஷ்ஷஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே க்யூட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். வீக்லி குக்கிங் vlogs, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs பார்க்கலாம். அடுத்த வீக் குக்கிங் சீரீஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணிக்கோங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுடுங்க. Hey guys, Ishki Wall.